முக்கியமா போயிடும். நீ இப்ப உதவி பண்ணுவ, பிறகு பிரச்சனை வந்து நல்லா இருக்காது. என்னை பத்தி தான் உனக்கு தெரியும்ல, நான் லஞ்சம் வாங்க மாட்டேன், யாருகிட்டையும் கடனும் வாங்க மாட்டேன், இது என்னுடைய கொள்கை. நீ பணம் கொடுத்தா நான் வாங்க மாட்டேன், என் நிலைமை இதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டான். 25 வருஷத்துக்கு முன்னால கோபாலகிருஷ்ணனுக்கும் காளிமுத்துக்கும் ஒரே நேரத்துல கல்யாணம் நடந்தது. கோபாலகிருஷ்ணன் மனைவி பேரு மல்லிகா, காளிமுத்துவோடைய மனைவி பேரு லட்சுமி. 2 பேரும் ஒரே நேரத்துல கல்யாணம் நடந்தது. அது வந்து அவங்க வந்து அந்த நேரத்துல மிக சாதாரண நிலையில இருந்தாங்க. அதன் பிறகு முதல்ல குழந்தை பிறந்தது காளிமுத்துக்கு, பையன் பிறந்தான், அவன் பேர் தான் செல்வம். பிறகு ஒரு 3 வருஷம் கழிச்சு கோபாலகிருஷ்ணனுக்கு ஒரு குழந்தை பிறந்தது, அது பேரு ராதா. 10 வருஷத்துக்கு முன்னால ஒரு விபத்து, அந்த விபத்துல இவங்க எல்லாம் குடும்பத்தோட போயிருந்தாங்க. கோபாலகிருஷ்ணன், காளிமுத்து இவங்க எல்லாம் குடும்பத்தோட போகும்போது அந்த விபத்துல காளிமுத்துடைய மனைவியும் கோபாலகிருஷ்ணனுடைய மனைவியும் 2 பேரும் இறந்துட்டாங்க.